எதற்காக இந்த செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது என்று சொன்னால், தலைவர் அவர்கள் 13ஆம் தேதி ஏப்ரல் 13ஆம் தேதி கும்பகோணம் வருகிறார். அங்கே அரசு போக்குவரத்து கழகம் எதிரே உள்ள அம்பேத்கர் பெரியார் சிலையை திறந்து வைப்பதற்காக வருகை புரியுள்ளார். தலைவர் அவர்களை நாம் எப்படி வரவேற்க போகிறோம், தலைவரை நாம் எப்படி பாதுகாப்பாக திருப்பி நிகழ்ச்சி முடிந்தவுடன் நடைபெற்று போகிறோம். அங்கே வருகிற தலைவருக்கு இங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு வாருங்கள், அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு வாருங்கள், கொடியேற்ற வாருங்கள், இங்கே திருமண நிகழ்ச்சிக்கு வாருங்கள் அல்லது காதலி விழாவிற்கு வாருங்கள் என்று தலைவரை தொந்தரவு செய்யக்கூடாது. தலைவரை நாம் சிறப்பாக வரவேற்று தலைவர் அவர்களை பாதுகாப்பாக அமைப்பேற்ற வேண்டும் என்ற முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை என்னவென்றால், ஏப்ரல் 6ஆம் தேதி ஆளுநரை மண்ணில் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகார பெருவிழா. நம்மையெல்லாம் தலைவராக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற மகத்தான தலைவர், உலகம் போன்ற உத்தம தலைவர், எழுச்சி தமிழருக்கு பாராட்டினார். அதற்காகத்தான் அங்கே ஒரு கூட்டம் நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். ஏப்ரல் 6ஆம் தேதி இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏப்ரல் 6ஆம் தேதி தனித்தனியாக வராமல் கும்பகோணம் தெற்கோட்டியத்திலிருந்து ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டவர்கள் நீங்கள் திரண்டு வர வேண்டும். உங்களை வழி மீது வெளிவைத்து அங்கே காத்திருப்பார்கள். நமது திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் துணை பொதுச் செயலாளரான அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் வருகிறார்கள். துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் வருகிறார்கள். கடலூர் துணை மேயர் அண்ணன் தாமரை செல்வன் இன்னும் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள். இதில் நீங்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வேண்டும். அதற்கு பின்பு ஏப்ரல் 14ஆம் தேதி எம்மையெல்லாம் மனிதராக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா. அதை சீரோடும் சிறப்போடும் அனைத்து பட்டி தொட்டி எல்லாம் ஒவ்வொரு முகாம்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வைத்து மாலை அணிவிக்க வேண்டும், கொடியேற்ற வேண்டும், பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும், இனிப்புகள் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் முன்வைத்துதான் இன்றைய தினம் இந்த செயல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 29ஆம் தேதி திருவண்ணாமலையில் வரலாறு காணாத மகளிர் தினம், மகளிர் நடத்தக்கூடிய அங்கீகார பெருவிழா. அதில் இருக்கக்கூடிய தோழர்கள் நாமெல்லாம் சிறப்பாக கலந்து கொண்டு மகளிரை திரளாக அழைத்துக் கொண்டு கலந்து கொண்டோம். அதுபோல நீங்கள் அனைவரும் தலைவர் வருகை 13ஆம் தேதி, பொதுக்கூட்டம் 6ஆம் தேதி சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒன்றிய செயலாளர் தொடர்ந்து அனைத்து முகாம்களுக்கும் செல்ல வேண்டும். ஒன்றிய செயலாளருக்கு எந்தெந்த முகாமிலிருந்து ஆதரவு தருகிறார்கள், யாருக்கெல்லாம் தகவல் சொல்லியிருக்கிறார், யாருக்கெல்லாம் தகவல் வரவில்லை, இன்னும் எந்தெந்த பகுதியில் குடிமகன் இருக்கிறது, கல்வெட்டுடன் கூடிய குடிமகன் இருக்கிறது, எந்த முகாம்களில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு இந்த 6ஆம் தேதிக்குள் ஒரு நாள் சுற்றுப்பயணமாக இங்கே மேடையில் பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்துக் கொண்டு, இன்னும் சில தலைவர்களை அழைத்துக் கொண்டு நான் அனைத்து பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறோம். தலைவர் வருகிற போது ஏறத்தாழ 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கும்பகோணத்தை திரளடிக்கிற அளவில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நாம் கூட்ட வேண்டும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இதையெல்லாம் ஒரு விழிப்புணர்வாக செயல்படுத்துவதற்காக தான் இந்த கூட்டம். ஆகவே தோழர்களே, நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வந்து சிறப்பாக களப்பணியாற்ற வேண்டும். கட்சி, நமது கட்சி அங்கீகாரம் பெற்றுவிட்டது. பானை சின்னம் உறுதி செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையத்தில் உலக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில்
யாரும் செய்து காட்டிடாத, யாரும் சாதித்து காட்டிடாத, யாரும் பெருமளவு உழைத்து இந்த ஒரு கட்சியை ஒரு தலித் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர், ஒரு ஆதி திராவிட சமுதாயத்திலே பிறந்த ஒரு தலைவர், இன்றைக்கு அனைத்தரப்பட்ட மக்களுக்கும் பொதுவான தலைவர் என்கிற அடிப்படையில் 2 பொது தொகுதியிலே 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்து, 2 தனி தொகுதியிலே வென்றெடுத்து, நாடாளுமன்றத்திலே 2 தொகுதியை வென்றெடுத்து இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் நமக்கு வழங்கியுள்ளது. இந்த அங்கீகாரத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அனைத்து கட்சிகளும், எப்பேற்பட்ட ஜாபவான் என்று சொல்லக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு சதறி போயிருக்கிறார்கள். மருந்து போய் ஓடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள். பொறாமையில் இருக்கிறார்கள், பொச்சரிப்பில் இருக்கிறார்கள். தொடர்ந்து ஏதாவது இந்த அமைப்பில் இந்த கட்சிக்கு கழகத்தை ஏற்படுத்தலாமா என்று முயற்சிக்கிறார்கள். ஆகவே நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய காலம், அப்பேற்பட்ட தலைவரை நாம் பாதுகாக்க வேண்டிய காலம். இந்த தலைவருக்கு நாம் பாராட்டு விழா எடுப்பதுதான் ஏப்ரல் 6ஆம் தேதி ஆடுதுறையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இங்கே செயல்படாத இருக்கக்கூடிய ஒன்றிய பொறுப்பாளர் யாரா என்று என்னிடத்தில் இங்கே இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் மத்தியில் எழுதி கொள்வதால் உடனடியாக அவையெல்லாம் மாற்றிவிட்டு புதிதாக இங்கே கேட்கக்கூடிய இளைஞர்கள் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைத்து இன்னும் வீரியமுடன் விடுதலை சிறுத்தைகளை எடுத்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாம், அதுவும் மகளிர் அணிக்கெல்லாம் பொறுப்பளிக்க வேண்டும். மகளிர் அணி ஒன்றிய துணை செயலராக இருவர் இருக்கலாம், ஒன்றிய சேர்ப்பு உறுப்பினராக ஒருவர் இருக்கலாம், ஒன்றிய பொருளாளர் கூட ஒரு மகளிரை சேர்ந்த சகோதரியோ அம்மா மகள் தாய்மார்கள் இருக்கலாம். இப்படி பொறுப்புகளை மகளிர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் தோழர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, தொடர்ந்து நமது கட்சியை பற்றியும் நமது முன்னணி தலைவர்களை பற்றியும் விடுதலை சிறுத்தைகளை பற்றியும் நமது வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத, நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் தொடர்ந்து நம்மை விமர்சித்து வருகிறார்கள். விமர்சிப்பவர் விமர்சிக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிற போது அதை எவராலும் தடுக்க முடியாது. தலைவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். நீ எதிரியை ஜனநாயகப்படுத்து, எதிரியையும் நீ அமைப்பாக்கு, எதிரியை நீ உன் வசப்படுத்து. எதிரி என்ன நினைக்கிறானோ அதன்படி நீ போகாதே. எதிரியை நீ சரணாயகப்படுத்த வேண்டும் என்பதுதான் தலைவருடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. தோழர்களே, இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிரியை சரணாகப்படுத்தினேன் என்று சொன்னால் என்ன பொருள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கல்லை எறிகிற தம்பிகள் நாளைக்கு என் மீது பூக்களை வாங்கி வீசுவார்கள். இன்றைக்கு சேற்றை எடுத்து சாணி எடுத்து வீசுகிற எதிர்முகாமல் இருக்கக்கூடிய தம்பிகள் நாளைக்கு பூவாலை போடுவார்கள். தலைவர் தான் இன்றைக்கு அனைவருக்குமான தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அங்கனூரில் இருக்கக்கூடிய அறிவூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அங்கனூர் சிவா அவர்கள் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அவர் தலைவர் தான். ஒரு தந்தையை போல் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் SS பாலாஜி அவர்களும் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தலைவராக ஏற்றுக்கொண்டு விடுதலை சிறுத்தையோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆகவே இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு போகலாம். உடையார் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் பரமனூர் இட்டவர்கள் தலைவர் தான் எனக்கு தலைவர் அப்படி என்று தலைவர் கடைபிடித்து தலைவரோடையே அழைத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். இன்னும் மைய மாவட்ட சென்னை மத்திய மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் அவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். தலைவர் தான் எனக்கு தலைவர், இவர்தான் இந்த தமிழகத்தினுடைய நாளை முதல்வராக வரக்கூடியவர் என்று அறிவித்து
சகோதரி பழனி அம்மாள் கூட மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர் தான். இன்னும் பல்வேறுபட்டவர்கள் இருக்கிறார்கள். தலைவரை தலைவராக உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தலைவரின் கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். ஒரு நாள் மற்ற கட்சிக்கு கொடி பிடித்தோம், கோஷம் போட்டோம், விடிய விடிய போஸ்டர் ஓட்டினோம். நாம் மாறி மாறி வாக்களித்து நமது கையே புண்ணாகிவிட்டது. எத்தனை காலம் நமது தாத்தன் பாட்டன் முன்னோர்கள் அனைவரும் மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஓய்ந்து போனோம். இன்னும் நம் நிலை மாறவில்லை. இன்னும் 3 சென்ட் பட்டாவுக்கு அழைத்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே, 3 சென்ட் பட்டாவுக்கு அழைத்து கொண்டிருக்கிறோம். அடிக்கிற மழையும் பேருகிற மழையும் அடிக்கிற வெயிலும் சேவை குடிசைகளால் பெய்து போகிறது. இன்னும் அந்த நிலை மாறவில்லை. எத்தனையோ திட்டங்களை போடுகிறார்கள், என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் வறுமை நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையெல்லாம் மாறுவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தலைவர் திரும்ப காலம் இது, புரிந்து கொள்ளுங்கள். வருகிற காலம், தலைவர் முதல்வராகிற காலம் வெகு தொலைவிலே இல்லை. எண்ணிக்கொள்ளுங்கள். நாம் அங்கங்கே துண்டு துண்டாக மூளை முடக்கலாம் நடக்கிற நாம் அனைவரும் தலைவர் எழுச்சி தமிழர் கரங்களை பற்றி நடந்து வேண்டும் சொன்னால் மிக விரைவில் கண்டிப்பாக தமிழக முதல்வராக தலைவர் அவர்கள் ஆகுவதற்கான காலங்கள் நேரங்களும் கண்டிப்பாக வரும். அப்போது நமக்கு நாம் பட்ட துன்பங்கள், துயரங்கள், நம் மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கலைத்தெறியும். அனைவரும் கடைசி மனிதனுக்கும் சரணாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும் என்ற அடிப்படையில் தலைவர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அப்போதுதான் சொன்ன ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார் தலைவர் அவர்கள், அடித்தட்டு மக்களின் நிலைமாறப்பட வேண்டும், அதற்கு அரசியல் அதிகாரம் கைமாறப்பட வேண்டும். தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அடித்தட்டு மக்கள் நிலைமாறப்பட வேண்டும், அதற்கு அரசியல் அதிகாரம் கைமாறப்பட வேண்டும். வாக்குரிமையை வாழெடுப்போம், வாக்குரிமையை வாழெடுப்போம், வாழ்வுரிமையை பாதுகாப்போம் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காங்க? வாக்குரிமையை வாழெடுப்போம், வாக்குரிமையை வாழெடுப்போம், வாழ் உரிமையை பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தலைவர் அவர்கள். தலை நிமிர சேரி திரளும், தலை நிமிர சேரி திரளும், அன்று தலைவராய் நாடுபடணும் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் யாருக்காக சொல்லியிருக்கிறார்? நமக்காக சொல்லியிருக்கிறார்கள் தோழர்களே. இதையெல்லாம் புரிந்து கொண்டு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் களத்தில் சிறுத்தைகளாய் நீங்கள் சீறி பாய்ந்து களப்பணியாற்ற வேண்டும். நம்மள்கிட்ட இடையூறு பண்ணுவான், நம்மள்கிட்ட பிரச்சனைக்கு வருவான், கால் நீங்க ஒன்று வளர்வான், இதற்கெல்லாம் இடவழித்து விடக்கூடாது. நாம் நேர்வழியில் போக வேண்டியது என்றால் ஏறத்தாழ ஆயிரமான காலமாக அடக்கி வைத்த ஒடுக்கி வைத்த இந்த மக்கள் இன்றைக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். எத்தனை ஆண்டு காலம் நமக்காக தனி சின்னம் கிடைத்திருக்கிறது. திமுக உதயசூரியன் என்று சொன்னால், அதிமுக இரட்டலை என்று சொன்னால் நமக்கு பானை சின்னம், பானை சின்னம். ஒன்றிய கவுன்சிலர் பானை சின்னம், மாவட்ட கவுன்சிலர் பானை சின்னம், சட்டமன்ற உறுப்பினர் பானை சின்னம், நாடாளுமன்ற உறுப்பினர் பானை சின்னம். நமக்கு தனி சின்னம் ஒதுக்கிவிட்டது. நமது சின்னத்தை நீங்கள் யாரும் நின்று போட்டிவிட முடியாது. விடுதலை சின்னத்தோட சின்னம் பானை சின்னம். தனது 35 ஆண்டு உழைப்பை தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்த மக்களுக்கு செலுத்தி கண்டுஞ்சாமல், திருமணம் கூட செய்து கொள்ளாமல், தன் குடும்பத்தை தாய் தந்தையை கூட கவனிக்காமல், முழுக்க முழுக்க எனது குடும்பம் மக்கள் தான், மக்களுக்காகவே நான் வாழ்கிறேன் என்று சொல்லி இதுவரையில் தனது உடல்நலத்தை கூட கருதாமல் 24 மணி நேரமும் தொடர்ந்து கட்சிக்காக களப்பணியாற்றி இந்த நிலைமையில் கொண்டு வைத்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் மீண்டும் தமிழகத்தில் பிறந்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மராட்டியத்தில் பிறந்தார். இங்கே தமிழகத்தில் புரட்சியாளர், இன்றைக்கு வாழும் புரட்சியாளர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகத்தில் பிறந்துள்ளார். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். சிறந்த அறிவாளி, சிறந்த பேச்சாளர், சிறந்த மனிதர் இன்றைக்கு உலகமே போற்றுகிறது. தலைவர் போல் உள்ள ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் 50 பேர் எடுத்தார்கள். அமெரிக்கா உளவு பிரிவு ஒரு ஆய்வு செய்தது. அது 50 நபர்களில் முதலாவது ஆளாக வாழும் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெயர் வந்தது. இதையெல்லாம் டைம்ஸ் நாளிதழில்
இந்தியாவுடைய பத்திரிகையில் வந்தது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். தலைவருடைய அறிவை எப்பேற்பட்ட தலைமையின் கீழ் நாம் செயல்படுகிறோம், எப்படியெல்லாம் செயல்படுகிறோம். இன்றைக்கு இந்த ஆதிதிராவிட சமுதாயத்தில் தலைவர் அவர்கள் பிறக்காமல் வேற சமுதாயத்தில் தலைவர் அவர்கள் பிறந்திருந்தால் 20 ஆண்டுகளுக்கு முன்னே முதலமைச்சர் ஆகியிருப்பார். முதலமைச்சர் ஆகியிருப்பார். அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட பேச்சாளர் உள்ள திறமையான நேர்மையான ஒரு தலைவர் வெளிச்சு தந்தார். எத்தனையோ பேர் சொல்கிறார்கள், உங்களுக்கு கிடைத்த தலைவர் போல் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இப்படி ஒரு தலைவர் இருந்தால் நாங்கள் தலையை தூக்கி வைத்து கொண்டாடுவோம் என்று சொல்கிறார்கள். அப்படி நம்ம தலைவர் உழைத்து கொண்டிருக்கிறார் தோழர்களே. அதில் நீங்கள் கால்வாசாக கொஞ்சமாக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நீங்களும் பொறுப்பாளராக வர வேண்டும். நீங்களும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றியக்குழு உறுப்பினர், இன்னும் பல உள்ளாட்சி பொறுப்புகளில் வர வேண்டும். சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் நீங்கள் தழுவ வேண்டும். மீண்டும் பெரிய பொறுப்புகள் எல்லாம் வர வேண்டும். அதெல்லாம் எண்ணி நீங்கள் உளமாற, நீங்கள் மனதார நேர்வழியில் நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தம்பி தென்னூர் இரா தென்னவன் அவர்கள் ரத்தின சுருக்கமாக தனது கருத்தை பதிவு செய்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, வந்திருக்கக்கூடிய 2 நிமிஷம் என்னன்னா நமது கோரிக்கை என்னன்னா, ஆடுதுறை பொதுக்கூட்டம் 6ஆம் தேதி, அதன் பிறகு தலைவர் வருகை 13ஆம் தேதி. இதை ஒட்டி மட்டும் பேசி விரைவாக இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டிய மகளிர்கள் 3 நேரம் காத்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும். விரைவாக பேசுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். எந்த